உருவாயர்வாய் உளதாய் இளதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை வணங்கி ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம் தொடர்ந்து பார்க்கக்கூடியது வார பலன் 29 டிசம்பரிலிருந்து 4 ஜனவரி 2026 வரை உள்ள காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடம் என்கிற மிதுன ராசி வரை செல்லக்கூடியதான சந்திரனின் பிரவேசம் இந்த வாரத்தில். 2ஆம் இடம் அப்படின்னாலே 4 பேரை பார்த்து பேசுறது அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் கூட அப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும். சில பதவிகள் வகிக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த சந்திரன் ஏற்படுத்தி கொடுப்பார். திங்கள் செவ்வாயில் இருக்கக்கூடிய விஷயங்கள். புதன் வியாழன் மேலே கொஞ்சம் இளைய சகோதரர்கள் மூலியமாக சில மேன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், ஆபரண சேர்க்கைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணிக்கலான்னு மூட்ஸ் வரும். 1ஆம் தேதிக்கு அப்புறமா வீடு மனை வாகனம் போன்றவற்றிலே நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக கல்வி விவசாயம் போன்றவற்றிலே கொஞ்சம் மாற்றங்கள் உண்டாகும். அது சந்தோஷத்தை கொடுப்பதாக அமையும். சுக போகம் அப்படின்னு சொல்லுவோம். நல்லபடியாக சாப்பிட்டு நல்லபடியாக திருப்தியாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட எண்ணங்கள், பயணங்கள் எல்லாம் லாபத்தை கொடுப்பதாகும். எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிகிறது. வாரத்தின் கடைசியில் உங்கள் புத்திக்கேற்ற நல்லதொரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும், சின்ன சின்ன காரிய தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணக்கூடிய எண்ண ஓட்டங்களும் வரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றமும், புதிதாக மாற்றி புதிய வாடிக்கையாளர் இழுப்பது, பிரபலங்களை உங்கள் பக்கம் வசப்படுத்தி கொள்வது, வியாபாரத்திலே முடிவு எடுக்கும் முன்னே நன்கு பழக்கப்பட்டவர்களிடம் நல்ல பேசி புதிய தொழிலை ஆரம்பிப்பது போன்ற அனைத்து விதமான விஷயங்களையும் இந்த வாரம் நீங்கள் செய்ய போகிறீங்க. லாபஸ்தானத்தில் அமர்வது சூரியனும் சுக்கிரனும் புதனும் செவ்வாயும் சேர்ந்து அமர்வதனாலும், குரு பார்ப்பதனாலும், சனி பார்ப்பதனாலும், அனைத்து விதமான கிரகங்களின் சேர்க்கைகள் ஒருங்கே அமைந்தது இந்த லாபஸ்தானம். அப்படிங்கிறதுனால உங்கள் மனதிலே புதிய விதமான பரிமாணம், மாற்றி யோசித்தல்னு சொல்லுவோம். அப்படி யாருமே யோசிக்கலைங்க, இவர் மட்டும் புதுசாக யோசித்துக்கிறாருங்க அப்படின்னு உங்களை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய புகழ் தனம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தேவையில்லாத சண்டை வழக்குகளில் உள்ள நீங்களே உள்ளே போய் இன்வால்வ் ஆகாமல் இருந்தீங்கன்னா அதுவே சுபிட்சம். திருமணங்கள் போன்ற நல்ல சுப நிகழ்வுகளுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனாலையும், சுப செலவுகள் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானது அப்படிங்கிறதுனாலையும், குருவின் பார்வை உங்கள் ராசியில் இருக்க ராகுவை பார்த்து இன்னும் பெரிதாக விரிவாக்க கொடுத்ததுனால எதையுமே பெருசாக பண்ணக்கூடிய உங்கள் மன எண்ண ஓட்டங்கள் இன்னும் நிறைய பெருசாக மாற்றி வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு மாறணும்னு எண்ணங்கள் நிறைய வரும். குழந்தைகளை அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் அமைகிறது. இந்த வாரத்திலே 4, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த எண்கள் உங்களுக்கு டெஃபினட்டாக நல்லதொரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் வெங்கடேச பெருமாளை வணங்கி திருப்பாவை ஓதி செய்யக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வளத்தை உங்கள் பக்கம் திருப்பிவிடும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.